இப்போ டே டு டே நம்ம வந்து அந்த கண்ணை என்ன மாரி பாதுகாத்துக்கணும்? என்னலாம் பண்ணலாம்? எப்படி பயிற்சி ஏதாவது இருக்கா அதுக்குன்னு ஒரு எக்சர்சைஸ்ன்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாரி என்ன மாரி இருக்குன்றத கொஞ்சம் எக்ஸர்சைஸஸ் ஆர் தேர். தட் இஸ் நம்ம இப்ப சொல்லுவாங்க கண் எக்சர்சைஸ் பண்ணி கண்ணை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா பண்ணலாம். நம்ம டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் பார்க்க சொல்லலாம். இப்படி ஒரு கை மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைடு, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடு, அப்புறம் மேலே கீழே, அப்புறம் ஒப்ளீக்கா இப்படி இப்படி அது இப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணலாங்க. அந்த தலையாட்டக்கூடாது. கண்ணை மட்டும் அப்படி உருட்டி பண்ணிங்கன்னா இந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகும் கண்டிப்பாக. அப்புறம் வந்துட்டு கண்ணை கசக்காமல் இருக்கிறது நல்லது. அஸ் மச் அஸ் பாசிபிள் நம்ம கண்ணை தொடக்கூடாது. சிலருக்கு அந்த ஹேபிட் மாதிரி இருக்கும். எவ்ரி 5 மினிட்ஸ் இப்படி எடுப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது கண்ல. ஆனா அவங்க எடுப்பாங்க. அப்போ வந்து அவங்க அந்த மாரி அவங்களுக்கெல்லாம் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும். அலர்ஜி வரும், இன்ஃபெக்ஷன் வரும், கண்ல கட்டிகள்லாம் வரும். ஸோ நான் அன்பா சொல்லுவோம் நாங்க. நீங்க கண்ண தொடவே தொடாதீங்க. உங்களுக்கு நீங்க காலையில குளிக்கிறதோட சரி, குளிச்ச பிறகு நீங்க ஃபேஸ நீங்க துடைப்பீங்க. அதோட சரி. அப்புறம் கண்ண நீங்க அ ஒண்ணுமே சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே கண்ணு டாக்டர் போய் பார்க்குறது நல்லது. எந்த ப்ராப்ளமும் ரொம்ப பெருசா ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டோம்னா, அது முளையிலேயே அது கிளியிடலாம் அத.